ஹே guys, this is Riaz. Welcome back to Brainimatic Neat Tamil. இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இருக்க போகுது. பிகாஸ் நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும், எல்லாருக்குமே தெரியும். நான் திருப்பி சொல்கிறேன், எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்ஸ்ல இருந்து மட்டுமே அரௌண்ட் 15 கொஸ்டின் கிட்ட இருந்து வர சான்ஸ் இருக்குது. நான் கம்மியாக சொல்கிறேன், ஆக்சுவலி 15ன்னு சொல்லி. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ் இந்த மூணுத்துல இருந்துமே அரௌண்ட் ஒரு 4 to 5 கொஸ்டின். அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு 4 கொஸ்டின் கிட்ட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம் மேட்டர் சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் கிட்ட வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 4லேருந்து 5. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட நெக்ஸ்ட் சாப்டர் என்னது ஏசி அண்டு இஎம்ஐ, இதிலிருந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரு 4 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 20 கொஸ்டின் கிட்ட ஆகிடுச்சு இதுலேயே. ஸோ அதுக்கப்புறமா இஎம்டபிள்யூ, ஸோ இஎம் வேவ்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே சேர்ந்து இஎம் வேவ்ஸ் நிறைய பேர் மாடர்ன் ஃபிசிக்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. நான் எலக்ட்ரிக்கல் இதுலேயும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து 3 சாப்டர்ஸ் இல்லை 4 சாப்டர்ஸ், தட் இஸ் யுவர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அப்புறமா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், தென் அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், தென் வந்து சர்க்யூட் அனலைசிஸ், இந்த 4மே வந்து ரிவிஷன் பண்ணி தரேன். ஸோ பட்டுன்னு சொல்லி இந்த ஷார்ட் வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்காக நான் யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணிக்க தரேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இறுதி சுற்றில் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். மாக் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் நோட்ஸ் எல்லாமே நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற நோட்ஸ் எல்லாமே இறுதி சுற்று கோர்ஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஃபுல் டேர்ம் நெக்ஸ்ட் இயர்க்கான 2027 பேட்ச்க்கு யாராச்சும் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி யோசிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ச் வந்து 8K + GST கிடச்சிரும். அண்ட் இன்னும் நிறைய ஆஃபர்ஸும் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும். அண்ட் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், ஒரு போய் பார்த்துக்கோங்க. சரி, இல்லைனா நீங்கள் 10K + GST கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் சார்ஜ்லாம் எதுவுமே கிடைக்காது. மென்டர்ஷிப்பும் நீங்கள் தனியாக காஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது தயவு செஞ்சு வந்து இப்போ பார்த்து இன்கேஸ் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணல அப்படின்னா பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா போய் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரோடைனமிக்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்க்க போறோம், மேக்னெட்டிசம் அண்ட் இஎம் வேவ்ஸ். சரியா, இப்போ பார்க்க போறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரோ பிளஸ் ஸ்டாட்டிக்ஸ், ஏன்னா அந்த இடத்துல சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்க போகுது. ஸோ இதை பற்றி மட்டும் தான் நீ படிக்க போற. ஸோ இந்த இடத்துல திருப்பி சொல்ற, சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கிறத பற்றி மட்டும் தான் நீ படிக்க போற. சரியா? ஸோ சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்குன்னா அந்த இடத்துல ஆக்சலரேஷன் வில் பி ஈக்குவல் டு 0 அண்ட் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ இது 2 பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் அடுத்து வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட்ல, ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸோட ஃபர்ஸ்ட் திங் இது வந்து என்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல நீ. ஸோ கியூவை வந்து நீ ஏன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவேன், இன்டூ டீன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். Q = 80. ஓகே, Q = 80. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்துச்சு இது? Q = IT இருக்குல்ல, அதுலேருந்து வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் வேற என்ன உங்களுக்கு தெரியணும்னா, டைமென்ஷன் சொல்லிட்டேன், இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ்லாம் உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும், அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உங்களுக்கு லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. நான் இந்த வீடியோவில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எங்கெல்லாம் நீ கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு வந்து கிளியராக சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு எதுவுமே வந்து லைக் டவுட் இல்லாமல் இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். சரியா? திருப்பி சொல்கிறேன், சார்ஜ் வந்து நார்மலான அல்ஜிப்ரால எப்படி ஆட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் இந்த இடத்துல பாருங்க, சார்ஜ் இஸ் குவான்டைஸ். சார்ஜ் எப்பவுமே முழுசாக தான் இருக்கும், பாதி அரை கால் அந்த மாதிரி வந்து இருக்கவே இருக்காது. சரியா? Q = NEன்ற இந்த டேர்ம் கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னா, அந்த இடத்துல சார்ஜ் வந்து முழுசா இருக்கும். என்னோட வேல்யூ கான் பி 0.5 0.75 இந்த மாதிரி வேர்ட்ஸ் லைக் வேல்யூஸ்லாம் இருக்காது. 1 2 3 4 இந்த மாதிரி வேல்யூஸ்ல தான் இருக்கும் என்னோட வேல்யூ. நெக்ஸ்ட் சப்போஸ் இதுல இருந்து क्वेश्चन கேட்டாங்கன்னா எப்படினா கேட்பாங்க, இங்க பாரு, ஒரு சார்ஜோட வேல்யூ கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அந்த சார்ஜோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுமா, அப்படி ஒரு சார்ஜ் பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் என்னோட வேல்யூ பாயிண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா, இங்க இருக்குல்ல, ஸோ என்னோட வேல்யூ பாயிண்ட்ல இப்படி வந்துருச்சு அப்படின்னா பாசிபிள் கிடையாது. இல்லை என்னோட வேல்யூ ஹோல் நம்பராக வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஸோ சரியா? ஸோ மோஸ்ட்லி இது பேஸ் பண்ணி ஒரு குட்டியான கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் கேட்டாங்கன்னா இங்கேருந்து கொஸ்டின் ஒரு குட்டியான கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுலேருந்து நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸும் வந்து ஒரு 2-3 சால்வ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் சார்ஜஸ் இன்வேரியன்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தியரட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ தியரட்டிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. சரியா? சார்ஜஸ் இன்வேரியன்ட் அப்படின்னா என்னன்னா, சரினா இங்கே பாரு, உன்னோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை லைக் டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? ஸோ இந்த இடத்துல ஐன்ஸ்டைன்ஸ் ரிலேட்டிவிட்டியோட தியரிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் மெயின் லெக்சரில். பட் அவ்வளோ டீப்பாக நான் இங்கே ரிவிஷன்றதுனால போகலை. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ்னா என்ன? எனிதிங் டிவைடட் பை மாஸ் இஸ் கால்ட் அ ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னன்னா, ஒரு நிமிஷம், ஸ்க்ரீன் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, யா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜில் எனிதிங் டிவைடட் பை மாஸ் இஸ் கால்ட் ஸ்பெசிஃபிக் சார்ஜ். இந்த இடத்துல திருப்பி சொல்கிறேன், இது வந்து 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உனக்கு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இல்லை மாஸ் டிக்ரீஸ் ஆகியிருக்கு அந்த பாடியில் அப்படின்னா உன்னோட எலக்ட்ரான்ஸ் கம்மி ஆகியிருக்கு. நார்மலாக கெமிஸ்ட்ரியில் படிக்கிற அதே பாயிண்ட் தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங்
லைக் நீங்கள் வந்து ஃப்ரிக்ஷனல் மூலியமாக வந்து சார்ஜ் பண்ணலாம், நெக்ஸ்ட் கண்டக்ஷன் மூலியமாக சார்ஜ் பண்ணலாம், லாஸ்ட்டாக வந்து இண்டக்ஷன் மூலியமாக சார்ஜ் பண்ணலாம். இந்த 3 மெத்தட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டோம் இப்போ கூலும்ஸ்லாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? F is equal to KQ1Q2 divided by R square தெரிஞ்சிருக்கணும். K ஓட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். K ஓட வேல்யூ பாருங்க 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர். இது வந்து CGS குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா 1 டைன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்து K ஓட வேல்யூ 1/4 எப்சிலன் நாட்னு எழுதலாம். இதில் எப்சிலன் நாட்டோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 8.85 பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நார்மலாக ஃப்ரீ ஸ்பேஸில் எவ்வளோ வந்து அந்த சார்ஜோட எஃபெக்ட் இருக்கோ அதை பற்றி தான் சொல்லுது. ஸோ அதுவும் நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்கிறேன். சரியா? சப்போஸ் எப்சிலான் நாட் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இது மீடியம் டிபெண்டாக இருக்கும். ஓகே, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மீடியமை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அந்த இடத்துல எப்சிலான் நாட் என்ன ஆகிடும்? மாறிடும். ஓகே, பிகாஸ் ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த எப்சிலான்ற வேல்யூ என்னது? ஃப்ரீ ஸ்பேஸுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உள்ள ஒரு மீடியமை கொண்டு வந்தனா அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும்ன்றது இந்த ஒரு பாயிண்ட் சொல்லுது. சரியா? சப்போஸ் Q1 and Q2 வந்து சேம் போலாரிட்டி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். Q1 and Q2 ஆப்போசிட் போலாரிட்டி இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ், வேலிட் ஒன்லி ஃபார் த பாயிண்ட் சார்ஜ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்தீங்கன்னா வெக்டார் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ்லாம் வெக்டார் ஃபார்ம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல கீழே R³ வரும் அண்ட் மேலே நீங்கள் டைரக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணணும். இதுதான் உங்களோட வெக்டார் ஃபார்ம். அண்ட் கண்டிப்பாக மைனஸை மென்ஷன் பண்ணணும். மேக்னிடியூட் மென்ஷன் பண்ணும்போது மட்டும் நீங்கள் இந்த இது லைக் காலம் போட்டால் போதும். ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட் காலம் இல்லை மாடுலஸ். ஓகே, அடுத்து வந்தீங்கன்னா என்ன ஸ்பீடாக போகணும்ல, முடிக்கணும். நான் மூணு சாப்டர் இதில், அதனால ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன். சரி, அடுத்து வந்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு 2 சார்ஜ் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்கன்னா மூணாவதா ஒருத்தி வந்தா அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற காதல் மாறாது. சரி, இங்கே பாரு, நிறைய சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. நான் மூணாவது ஒருத்தி கொண்டு வந்து வைக்கிறேன், இல்லை நடுவில் கொண்டு வந்து யாராச்சும் வைக்கிறேன்னா கூட அவங்களுக்குள்ளே இருந்த நடுவில் இருந்த பந்தம் மாறவே மாறாது. சரியா? இதுதான் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சொல்லுது. ஸோ அதனால் நீ என்ன பண்ணலாம், ஒரு சார்ஜ் இருக்குன்னா இவனுக்கான நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ், இவனுக்கான நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ், இவனுக்கான நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ், எல்லா ஃபோர்ஸுமே கூட்டி கழிச்சு எடுத்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? அதனால தான் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா பார்க்குறோம். பிகாஸ் மிச்சம் யாருமே வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இதில் வந்து ரிசல்டன்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி வெக்டார்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி வெக்டார்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, ரிசல்டன்ட்டோட வேல்யூ 60 டிகிரி வந்துச்சுன்னா √3f போட்டுக்கலாம், டேரெக்டாக போட்டுக்கலாம். 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா √2f போட்டுக்கோங்க. சரியா? 120 இருந்துச்சுன்னா f போட்டுக்கோங்க, 180 இருந்துச்சுன்னா 0 போட்டுக்கோங்க, 0 டிகிரியில் இருந்துச்சுன்னா 2f போட்டுக்கோங்க. அடுத்து வந்தீங்கன்னா இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நீட் 2026 வர சான்ஸ் இருக்கு. நீட் 2026 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷேப் வச்சு உங்களுக்கு ஃபோர்ஸ் கேட்கலாம், இல்லை வந்து ஏதாச்சும் ஷேப் பேஸ்டு கொஸ்டின் கிராவிடேஷன்லையோ இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையோ கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரியா? ஜஸ்ட் நீங்கள் இந்த சைடில் ஒரு சார்ஜ் இருக்குது, இவனும் என்ன பண்ணுறாங்க, இவனும் என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்து டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணால் மேலே முடிஞ்சது. ஓகேவா? இவன் மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுப்பான், இவன் மேலே ஒரு தெரியலையா இதில் ஏன் இது இவ்வளோ மக்கார் கொடுத்துட்ருக்கு இன்னைக்கு? கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். யா, சரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவன் மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இப்படி, இவன் மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இப்படி. ஸோ இந்த இடத்துல ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். சப்போஸ் அட்ராக்டிவ் இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் போட்டுட்டு இவனோட ரிசல்டன்ட் எவ்வளோ இருக்கும்? 120 டேரெக்டாக KQ² போட்டுக்கலாம். இல்லை உனக்கு ரிசல்டன்ட் 60 டிகிரியில் இருக்குன்னா என்ன சொன்னேன், 60 டிகிரிக்கு √3f சொன்னால இது டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் கிடையாது. இந்த 2 ஷேப்புமே இந்த நோட்ஸில் ஒரு வாட்டி நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் கேட்கறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரையாங்கிள்லாம் அதிகமாக கேட்டாங்க, அதனால் சொல்கிறேன். அடுத்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? இதில் சப்போஸ் இங்கே எதுவுமே சார்ஜே கொடுக்கல, இங்கே சார்ஜே கொடுக்காம விட்டுருந்தாங்க, இல்லை மைனஸ் சார்ஜ் வச்சுட்டாங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸ் வச்சுட்டாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், +Q இருக்குது ஆல்ரெடி. ஓகேவா? இப்போ +Q இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், சப்போஸ் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி சார்ஜ் இருந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு +Q இருந்துருந்துச்சுன்னா எல்லாமே கேன்சல் ஆகியிருக்கும். கேன்சல் ஆகி ரிசல்டன்ட் ஃபோர் 0 ஆகியிருக்கும். பட் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, முட்டையாக விட்டுட்டாங்க சார்ஜை. ஸோ சார்ஜை நானாக என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு 0 சார்ஜை கன்சிடர் பண்ண போகிறேன், +Q -Qன்னு சொல்லி. ஸோ -Q +Qன்னு கன்சிடர் பண்ணனா அது 0 தானே அர்த்தம். ஸோ இப்போ இந்த +Q வச்சு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், -Q இருக்கும். ஸோ -Q இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், KQ/Q0 / R², டிபெண்டிங் அப்பான் என்ன கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து. ஓகே, அடுத்து வாங்க. இது இங்கே பாருங்கள், நீட் 2026 எழுதியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, நிறைய சார்ஜ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வச்சிருக்கோம், -Q +Q -Q +Qன்னு சொல்லி. இது நான் வந்து ஆல்ரெடி வந்து பேசிக் மேக்ஸில் சால்வ் பண்ணதுனால இங்கே நான் ஹோம்ஒர்க்னு போட்டிருக்கேன். சரியா? இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், GP எடுக்கணும்.
ஜிபி எடுத்து தயவு செஞ்சு இந்த ஃபார்முலாவை எடுத்து மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோ. இதே கொஸ்டின் கூட வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 4kq² டிவைடட் பை 5. ஓகேவா, டேரக்ஷனை மென்ஷன் பண்ணி தான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க, இந்த இடத்துல இது ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் சால்வ் பண்ண கொஸ்டின், அதே தான் நீட்லேயும் வந்துச்சு. ஜஸ்ட் கொண்டு வந்து ஒரு சார்ஜ் பக்கத்தில் வச்சா என்ன ஆகும். நான் மோஸ்ட்லி கான்செப்ட் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்ஸோட கொஸ்டின் சால்விங் செஷன் ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரியா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, அந்த டைமில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஸோ அந்த டைம் உட்காந்து பார்த்துக்கோங்க. சரியா, அதில் நான் எல்லாமே சால்வ் பண்ணிடுவேன். ஸோ கான்செப்டுவலான இருக்கிற பார்ட்டில் நான் கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் த பார்ட்டிக்கல்ல ஒரே கொஸ்டின் தான். இங்கே பாருங்க, இந்த ஃபார்முலா மட்டும் உனக்கு தெரிஞ்சால் போதும். x is equal to root of q1 divided by root of q1 plus root of q2. இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். x is equal to root of q1 divided by root of q1 plus root of q2. ஈக்குலிபிரியம் பேஸ் பண்ணியும் ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்க, நீட் 2026 அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ தயவு செஞ்சு இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நான் ஈஸியான ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருந்தேன். சப்போஸ் இங்கே இருக்கிற சார்ஜுக்கும் இங்கே இருக்கிற சார்ஜுக்கும் n டைம்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னா இந்த ஃபார்முலாவை தூக்கிட்டு நம்ம L டிவைடட் பை 1 + ரூட் ஆஃப் n சொல்லி போட்டுக்கலாம். டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? Q1 டிவைடட் பை Q2 போட்டால் ஆன்சர் கிடச்சிரும் உங்களுக்கு என்னோட வேல்யூ. அடுத்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2ல சப்போஸ் இவன் பெருசாக இருக்குது அவன் சின்னதாக இருந்தான் அப்படின்னா உனக்கு இங்கே என்ன ஆகும்? வெளியில் கிடைக்கும். பிகாஸ் இதோட கான்செப்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். இது ஃபுல்லாக ஒரு வாட்டி நோட்ஸில் ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்றேன். கொஸ்டின் பார்ட்டை நீங்கள் எடுத்து நோட்ஸில் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக கொஸ்டின் தான். இது எல்லாமே ஆன்சர். சப்போஸ் இதுல இருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா இதில் இருக்கிறது தான் ஏதோ ஒரு ஆன்சராக ஒரு ஆன்சர் இருக்க போகுது. ஓகேவா, அடுத்து வாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் நெட் ஃபோர்ஸ் அந்த சிஸ்டம் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வச்சுட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணி அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் எடுத்துட முடியும். சார்ஜை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், சிஸ்டம் வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே, இந்த கொஸ்டினும் ஒரு வாட்டி ஹேவ் அ கிளான்ஸ். சரி, பர்மிட்டிவிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு 2 சார்ஜ் இருக்குது, அவங்க ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்சிலான் நாட். சப்போஸ் அவங்கள கொண்டு போய் நான் ஒரு மீடியமில் வச்சிருக்கேன் அப்படின்னா எப்சிலான் ஆரா மாறிடும். ஓகேவா, அது எடுத்த உடனே எப்சிலான் ஆரா மாறிடுமா? கிடையாது. சரியா, அது ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆகும்? ஒரு மீடியம்க்கு எப்சிலான் எம்மா மாறும். இங்கே தெரியுதுல எப்சிலான் எம். ஸோ எப்பவுமே எப்சிலான் எம் ஒரு மீடியம்க்கு எப்சிலான் வேல்யூ பெருசாக இருக்கும் நார்மலாக ஃப்ரீ ஸ்பேஸை விட. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா உன்னோட ஃபோர்ஸ் குறைஞ்சிரும், எப்சிலான் டைம்ஸ் குறைஞ்சிரும். சரியா, ஸோ எப்சிலான் டைம்ஸ் குறைஞ்சதுனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மீடியம்க்கும் ஒரு வேல்யூ கொண்டு வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு டேர்ம் தான் எப்சிலான் ஆர், ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி பேர்லயே இருக்கு. உன்னோட ஃப்ரீ ஸ்பேஸை கம்பேர் பண்ணும்போது மீடியம்ல எவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்ற ஒரு வேல்யூ தான் இந்த எப்சிலான் ஆர் சொல்லுது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உன்னோட மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ ஸ்பேஸுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் கொடுக்குது அப்படின்றது. எப்போவுமே எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். பிகாஸ் இங்கே பார், இந்த வேல்யூ பெருசாக இருக்கும் இந்த வேல்யூ விட. ஓகேவா, கீழே இருக்கிற வேல்யூ எப்பவுமே குட்டியாக இருக்கும், மேலே இருக்கிற வேல்யூ பெருசாக இருக்கும். அதனால் எப்போவுமே எப்சிலான் ஆர் வில் பி கிரேட்டர் தென் 1. சரியா, இட் இஸ் அன் யூனிட்லெஸ் அண்ட் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். சரியா, ஸோ ஃபோர்ஸ் ஒரு மீடியமில் கொண்டு போய் வைக்கும்போது எப்சிலான் ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் ஃபோர்ஸ் கம்மியாயிடும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அடுத்து வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இங்கே பாரு, ஒருத்தர் இருக்காருப்பா, ஒரு ஆள் இருக்காரு, ரவுடி இருக்காரு. அந்த ரவுடி வந்து என்ன பண்ணுவார்? அவருக்கு அவரோட பவரை காட்டுவார். அந்த மாதிரி ஒரு பவர் தான் வந்து சார்ஜ் என்ன பண்ணும் லைக் ஒரு ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணும், அவனோட பவரை காட்டும். அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணுவார்? அப்படியே பவர் வச்சுக்கின்னு சும்மா உட்கார மாட்டார்ல, அடிப்பாரில் போட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அடிக்கிற ஃபோர்ஸ் தான் என்னது? உன்னோட கூலும் ஃபோர்ஸ். சரியா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னது? சார்ஜ்னால வர ஒரு பவர், அந்த பவர்னால வர ஒரு விஷயம் தான் உன்னோட கூலும் ஃபோர்ஸ். சரியா, ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை எதுக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பவரை, அந்த ஸ்பெசிஃபிக்கான சப்ஸ்டன்ஸோட பவர் இருக்குல்ல, அதை மெஷர் பண்ணல, நம்ம அதை மெஷர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எதுவுமே இல்லை, ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு போயிட்டு நம்ம தலைவரோட வீட்டில் வச்சிருவாங்க. வீட்டில் அவர் அடி வாங்கின்னு வரும்போது அவர் என்ன பவர் வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா இந்த டைமென்ஷன் இம்பார்ட்டன்ட். இங்கே பார், F டிவைடட் பை Q0. F என்னது? ஃபோர்ஸ் MLT - 2. ஃபோர்ஸ் இந்த இடத்துல கீழே Q என்னது? A × T. ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே போட்டிங்கன்னா MLT - 3 A - 1. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் கொஸ்டினாக வர சான்ஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் அன் வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, அடுத்து வாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள். பாசிட்டிவ் சார்ஜில் உள்ளேருந்து வெளியில் வருவார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜில் வெளியிலேருந்து உள்ளே போவார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகேவா, இது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் இங்கே பாருங்கள், F = QE. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வேண்டாம், யா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்க பாருங்க.
ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் இது பேஸ் பண்ணியும் இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. முட்டி மோதியாச்சு நோட்ஸ் எடுத்து பார்த்து இதை ஃபுல்லாக மக் அடிச்சிரு உட்காந்து எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் வெரி வெரி பெட்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின், பாத் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒன்று 110% பேப்பரில் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, எங்கே பாருங்க, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் சார்ஜ். இந்த கிராஃப் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் சொல்ல போகிற கிராஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பார், பாயிண்ட் சார்ஜுக்கு என்னது KQ டிவைடட் பை R ஸ்கொயர். ஃபோர்ஸுக்கு KQ1Q டிவைடட் பை R ஸ்கொயர். இன்டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் ஈக்குவல் டு சார்ஜ், ஒரே ஒரு சார்ஜை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறேன். ஸோ KQ டிவைட் பை R ஸ்கொயர். இதே எனர்ஜி பொட்டன்ஷியல் என்ன எனர்ஜி எல்லாம் போயிட்டீங்கன்னா கீழே R ஸ்கொயர்லாம் வரவே வராது. ஓகேவா? ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து வாங்க, அடுத்து இங்கே பாருங்க. ஸோ ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிவன் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 சார்ஜ் இருக்குன்னா அவனோட ரிசல்டன் மட்டும் எடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் நடுவில் கொண்டு போய் ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சிரு, அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும்னு பாரு, அதை வச்சு ஆன்சர் பண்ணிடு, முடிஞ்சது, எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? அடுத்து வாங்க, இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின், ஒரு வாட்டி எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்தீங்கன்னா பாத் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா அதில் கொண்டு போய் விட்டீங்கன்னா அது டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். சரியா? எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக விட்டீங்கன்னா, இல்லை சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், எடுத்துன்னு வந்து இவன் இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கான், நான் என்ன பண்ணுறேன், கொண்டு வந்து பர்பண்டிகுலராக இப்படி எடுத்துன்னு வந்து உள்ளே விடுறேன் அப்படின்னா அது என்ன பாத்தில் போகும்? கமான் டெல் மீ கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தான் இருப்பீங்க. பேரபோலிக் பாத்தில் போகும். ஏன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்குல்ல, y is directly proportional to x ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி கொஸ்டின் ஜேஇல நிறைய வாட்டி வந்துருச்சு, நீட்டில் வந்திருக்கு. இந்த வருஷம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ பேரபாலிக் பாத் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். y is equal to q. இது வந்து டேரெக்டாக எல்லாத்தையும் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. இங்கே இருக்கல இவனை மட்டும் மனப்பாடம் பண்ணு. QE டிவைடட் பை 2mu ஸ்கொயரு இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். அதை வச்சு மிச்சம் எல்லாத்தையுமே நீயே வந்து கொண்டு வந்துடலாம் இந்த ஃபார்முலாவில். சரியா? 2mu ஸ்கொயர்லேருந்து அப்படியே வந்து 4k 2p ஸ்கொயர், இதுக்கப்புறம் பொட்டன்ஷியல், இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நீ கொண்டு வந்துடலாம் இந்த ஃபார்முலாஸை. சரியா? ஸோ இதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எப்படி கேட்பாங்கன்னா சேம் கைனடிக் எனர்ஜியில் இருக்குது, இல்லை சேம் வந்து மொமெண்டமில் இருக்குது, இல்லை சேம் பொட்டன்ஷியலில் இருக்குது, அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் இந்த பாயிண்ட்டை தயவு செஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பொட்டன்ஷியல் 2 பேருக்குமே சேமாக இருக்குன்னா உன்னோட பாத்து மாறவே மாறாது, அதே பாத்தில் தான் அது ட்ராவல் பண்ணும். அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் வாங்க, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் ஜஸ்ட் ஹேவ் அ லுக். நியூட்ரான்னா எப்படி இருக்கும், நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் எந்தெந்த பாத்தில் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அடுத்து வாங்க, இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இதுவும் ஜேஇல கேட்ட ஒரு கிராஃப். இந்த கிராஃப் வந்து இவன் இங்கே இருக்கானா, ஸோ இந்த சைடில் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸை எலக்ட்ரிக் ஃபீல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட் இவன் இங்கே இருக்கான்ல, இவனும் 2 பேரோட நெட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அப்படின்னு கேட்டால், இங்கே பார், இங்கே சார்ஜ் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. இவன் பக்கத்துலேருந்து அட்ராக்ட் பண்ணுவான், இவன் பக்கத்துலேருந்து ரிப்பல் பண்ணுவான். ஸோ மொத்தமாக வந்து பக்கத்தில் யார் இருக்கானோ அவனோட சார்ஜோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ரிப்பல்சன் ஃபோர்ஸில் இவன் அதிகமாக இருப்பான். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிற 2 பேர்னாலையும் வந்து இது பண்ணுவானா. அப்போ இங்கே பாரு, இங்கே பக்கத்தில் இருக்கல, இவனுக்கு பக்கத்தில் இவன் தான் இருக்கான். ஸோ இவன் இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த சைடில் டேரெக்டாக வந்துடும். ஸோ நடுவில் இருக்கிறவனுக்கு நெட்டாக வந்து 0 ஆகிடும். இதே கிராஃப் வந்து ஜேஇல வந்திருக்கு. சப்போஸ் இந்த வீடியோவில் உனக்கு ரிவிஷன் வீடியோ எனக்கு புரியலைனா அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டி இந்த கிராஃபை போய்ட்டு என்னோட லாங் வீடியோ நான் நடத்தி வச்சிருப்பேன், அதில் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து வாங்க, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஜஸ்ட் DQ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டால் தட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, அப்பா இருங்க, நான் தண்ணி குடிச்சிக்கிறேன். சரிங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி டு ஃபைனைட் ஒயருக்கு ஒரே ஃபார்முலா தான். இங்கே பார், இந்த இடத்துல 2 காம்பவுண்ட் தெரிஞ்சிருக்கணும். இங்கேருந்து வந்து ஆக்சுவலி இந்த பார்ட் பெருசாக இருக்கிறதுனால இவனோட ரிசல்டன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். சரியா? இதில் இந்த ரிசல்டன் இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால இவனுக்கு ரெண்டு வந்து பார்ட் இருக்கும். ஒரு பார்ட் வந்து பர்பண்டிகுலர் பார்ட், இன்னும் வந்து பேரலல் பார்ட். எப்படின்னா பேரலல் பர்பண்டிகுலர் ஒயருக்கு இவன் பர்பண்டிகுலராக இருக்கானா, இவனோட பர்பண்டிகுலர் காம்பனன்ட் இது. சரி, இவனோட பேரலல் காம்பனன்ட் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆக்சுவலி ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் 2 காம்போனண்ட்டை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கும், k lambda டிவைடட் பை r. சரியா? ஸோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தான் லாம்டா. இந்த இடத்துல sin ஆல்ஃபா ப்ளஸ் sin பீட்டா, இந்த 2 ஆங்கிளையும் நீங்கள் எடுத்து போடணும். மேலே இருக்கிற ஆங்கிள், இந்த 2 ஆங்கிளையும் நீங்கள் எடுத்து போடணும். sin ஆல்ஃபா ப்ளஸ் sin பீட்டா ப்ளஸ் k lambda டிவைடட் பை r cos ஆல்ஃபா மைனஸ் cos பீட்டா. சரியா? இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் sin ஆல்ஃபா பீட்டா cos ஆல்ஃபா பீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். இதுவும் வந்து பக்காவான ஒரு கான்செப்ட். இதை வச்சும் கொஸ்டின் வந்துச்சுன்னா ஈஸியாகவே எழுதலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? இங்கே பார், சப்போஸ் ஈக்குவட்டோரியல்
பாயிண்ட்டில் இருக்குன்னா இந்த இடத்துல என்ன ஆகிடும், உன்னோட ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல் ஆகிடும். இப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா இவனுக்கும் ஒரே இது கொடுத்துருவேன், இவனுக்கும் ஒரே இது கொடுத்துருவேன். ஸோ இந்த காம்பனண்ட் என்ன ஆகிடும், இப்படியே போயிடும். சரியா, அப்போ போயிட்டதுனால சைன் ஆல்ஃபா மட்டும் மிச்சம் இருக்கும். சரியா, திருப்பி சொல்கிறேன் கேளுங்க. இவன் மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடுவான். அப்போ இந்த காம்பனண்ட் மொத்தமாக முட்டையாயிடும். அப்போ மிச்சம் இருக்கிற காம்பனண்ட் இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா போட்டிங்கன்னா நான் ஆல்ஃபாவை எடுத்துருக்கிறதுனால சைன் ஆல்ஃபா மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா, சரியா. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் k lambda divided by r ஈக்குட்டோரியல் பாயிண்ட்டுக்கு வரும். அடுத்து வந்தீங்கன்னா இன்ஃபைனைட் ஒயர். ஸோ இன்ஃபைனைட் ஒயருக்கு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா 90, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா வந்து 90. ஸோ ரெண்டுமே போயிடுச்சு. இந்த இடத்துல உன்னோட ஒரு காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும், பர்பண்டிகுலர் காம்பனண்ட். பர்பண்டிகுலருக்கு மட்டும்தான் வேல்யூ. இங்கே பேரலல் காம்பனண்ட் போயிடுச்சு. பிகாஸ் பேரலல் காம்பனண்ட்ல என்னது, காஸ் இருக்குது. காஸ்னா 0 ஆகிடும்ல. ஸோ அந்த இடத்துல 0 ஆனதுனால இப்போ 2k lambda divided by r டேரெக்டாக எடுத்து நீங்கள் எழுதலாம். இங்கே பாருங்கள், இன்ஃபைனைட் ஒயருக்கு என்ன உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு 1/2 pi epsilon naught lambda by r. இது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து வாங்க. நெக்ஸ்ட், டியூ டு செமி இன்ஃபைனைட் ஒயர் பாருங்க. செமி இன்ஃபைனைட் ஒயருக்கு இங்க பாரு, இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கும். ஒரு ஆங்கிள் 90, இன்னொரு ஆங்கிள் 0. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், உனக்கு ரெண்டு காம்போனண்ட்டில் இங்கே பாரு, ரெண்டு காம்போனண்ட்டுமே இருக்கும், கேன்சல் ஆகாது. சரியா, பிகாஸ் ரெண்டு பேருமே 0 ஆகலை, அதனால். ஸோ இந்த இடத்துல பேரலல் காம்போனண்ட் பர்பண்டிகுலர் ரெண்டுமே இருக்கும். ஆனால் என்ன ஆகும், மைனஸில் வரதுனால உனக்கு ரிசல்டன்ட் வில் பி √2. இங்கே பாரு, ஏன் √2 வந்துச்சு, மொத்தமாக 90 டிகிரி இருக்குது. ஸோ 90ல் பாதி 45. ஸோ √2 வெக்டார்ஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அடுத்து வாங்க, இதை பேஸ் பண்ணி நான் ஒரு கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின், இந்த பேட்டர்னில் கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு சர்க்குலர் ஆர்க். ஒரே ஃபார்முலா தான், 2k lambda divided by r sin alpha by 2. இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு 360 போட்டுக்கோ, செமி சர்க்கிளுக்கு 180 போட்டுக்கோ, குவார்டர் சர்க்கிளுக்கு 90 போட்டுக்கோ. சப்ஸ்டிட் பண்ணி டேரெக்டாக ஆன்சர் எடுத்துக்கோ, சந்தோஷமாக இருந்துக்கோ. நெக்ஸ்ட் வாங்க, அடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி இதிலேருந்து கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் செமி இன்ஃபைனைட்டாக எடுக்கிறீங்களா இல்லை ஃபைனைட்டாக இது மோஸ்ட்லி செமி இன்ஃபைனைட்டு, இது செமி இன்ஃபைனைட்டு, இது வந்து உன்னோட குவார்டர் சர்க்கிள். ஸோ இதை எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இதை பேஸ் பண்ணி கொஷின் ஜேஇயில் திருப்பி வந்திருக்கு. ஏன் நான் சால்வ் பண்ணுறேன் உங்களுக்கு, தயவு செஞ்சு கொஷின் சால்விங் செஷனில் வந்து பாருங்கள். சரி, ஸோ நெட் வந்து டூ டைம்ஸ் ஆஃப் குவார்டர் சர்க்கிள். ஏன்னா வந்து ஒரு இது கேன்சல் ஆகிடலாம். இங்கே பாரு, இங்கே ஒன்று கேன்சல், இங்கே ஒன்று கேன்சல். சரியா, பிகாஸ் இங்கே பாரு, இங்கே ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்காக அந்த மாதிரி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வாங்க, சப்போஸ் இங்கே ஒரு ரிங் இருக்குது, இந்த ஒரு பாயிண்ட் வெளியிலேருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸில் ஒரு பாயிண்ட் கேட்குறாங்கன்னா இதுக்கு டேரெக்டாக இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடு, KQX divided by r² + x² power 3/2. ஓகேவா, இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்ஸிமம் எங்கே இருக்கும்னா r/√2ல மேக்ஸிமம் இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல வந்துடும் உன்னோட பாயிண்ட். அடுத்து வாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்துடலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்னன்னா, இது ஒரு இமேஜினரி லைன். ஸோ இமேஜினரி லைனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து லைக் ஆக்சுவலி பார்க்கலாம் முடியாது கண்ணை திறந்து. ஸோ இதில் வேற என்ன உனக்கு தெரியணும்னா, எந்த இடத்துல வந்து உன்னோட இது இங்கே பார் பர்பண்டிகுலர் செப்பரேஷன் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாக இருக்கும். இங்கே பார், இந்த இடத்துல கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். பிகாஸ் அடர்த்தியாக போயிட்டு இருக்கும், இந்த இடத்துல அப்படியே பிரிஞ்சு போயிட்டு இருக்கும். சரியா, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகுதோ அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். நெக்ஸ்ட், டேஞ்சன்ட் போட்டு தான் அதோட டேரக்ஷனை கண்டுபிடிப்போம். ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெண்டு டேரக்ஷன் பாசிபிளே கிடையாது. அதனால சரியா, நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்து வெளியில் வரும், நெகட்டிவ்ல உள்ள போகும். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், க்ளோஸ்டு லூப்ஸாக ஃபார்ம் பண்ணும். சரியா, இந்த இடத்துல நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் இது வந்து ஆக்சுவலி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்போவுமே ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கு ட்ராவல் பண்ணோம். சப்போஸ் இங்கே பாருங்க, இதை பேஸ் பண்ணி ஜேயில் ஒரு கொஸ்டின் இருக்குது, நான் சால்வ் பண்ணுறேன். அதுவும் இங்கே பாருங்க, இந்த பொட்டன்ஷியல் கேட்குறாங்க. எப்போவுமே இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை மட்டும் மெஷர் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, வெர்டிகலாக பார்க்காதீங்க. ஓகேவா, அடுத்து இங்கே பார், பர்பண்டிகுலராக உள்ள வரணும், பர்பண்டிகுலராக வெளியில் போகணும். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. பர்பண்டிகுலராக உள்ள வரதான் பார்க்கணும், பர்பண்டிகுலராக வெளியில் போதான்னு பார்க்கணும். ஓகேவா, இங்கே பார், பட் உள்ள டிராவல் பண்ணாது. சரியா, பர்பண்டிகுலராக உள்ள வரணும், பர்பண்டிகுலராக வெளியில் போகணும், பட் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிராவல் பண்ணாது. சரியா, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அடுத்து எலக்ட்ரிக் டைபோல் வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ எலக்ட்ரிக் டைபோல் உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, P = Q × L. சரியா, Q என்னது, இந்த இடத்துல சார்ஜ். ஸோ L வந்து செப்பரேஷன் பிட்வீன் தேம். சரி, எலக்ட்ரிக் டைபோல் எப்பவுமே நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும். இதோட ரெப்ரசன்டேஷன் நீங்கள் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. அண்ட் இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் டைமென்ஷன் லாட் ஞாபகம் வச்சுக்கோ, LAT. ஓகே, ஸோ அடுத்து வந்தீங்கன்னா இந்த டைபோலை பேஸ் பண்ணியும் ஜேஇல கொஸ்டின் வந்திருக்கு. ஈஸியான கொஸ்டின்ஸே நிறைய இருக்கு. சரியா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேர் ஆஃப் டைபோலை ஃபார்ம் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, ரிசல்டன்ட் எடுத்து ஆன்சர் டைரக்டா வந்துரும். ஓகேவா, இங்க பாருங்க, இங்க ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கேன். நிறைய क्वेश्चंस நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. இதுல அடுத்து வந்தீங்கன்னா
எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ஸ்டிடியூட் எலக்ட்ரிக் டைபோல் இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சியல் பாயிண்ட் அண்ட் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். ஆக்சியல் பாயிண்ட்டுக்கு வந்து 2kp டிவைடட் பை r கியூப் வரும், இதில் ப்ளஸ் வரும். நெக்ஸ்ட் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்டுக்கு வந்து மைனஸ் வரும், பட் 2 வராது, kp டிவைடட் பை r கியூப். இது கண்டிப்பாக நீ மறந்துடும், எனக்கு 100% தெரியும். இதில் இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சியல் வந்து எப்பவுமே 2 டைம்ஸ் ஆஃப் ஈக்குவட்டோரியலாக இருக்கும். ஆக்சியல் வந்து மைனஸ், இது வந்து உன்னோட மேக்னிடியூட், பட் இது வந்து உன்னோட மேக்னிடியூட் இல்லாமல் நார்மலாக வெக்டாரில் எடுத்த அப்படின்னா மைனஸ் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் இ மைனஸ் ஈக்குவட்டோரியலாக வரும். இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக நீங்கள் மறந்துடுவீங்க. அதுக்காக தான் இந்த ஃபார்முலா இருக்கு. kp divided by r cube root of 3 cos square theta plus 1. இதுல வந்து தீட்டாவோட வேல்யூ ஆக்சியலுக்கும் ஈக்குவட்டோரியலுக்கும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆக்சியலுக்கு 0 டிகிரி, ஈக்குவட்டோரியலுக்கு 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து எலக்ட்ரிக் டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சுத்தம் ஸ்வைங்கன சுத்தம். ஸோ சுத்துறதை வச்சு உங்களுக்கு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டார்க் மேலே தான் ஆக்சுவலி சுத்தவே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல கேட்டாங்கன்னா பி சைன் தீட்டா, இதுவும் வந்து உன்னோட நிறைய வாட்டி கேட்ட ஒரு கொஸ்டின். நீட்லையும் கேட்டிருக்காங்க, இதுலையும் கேட்டிருக்காங்க, கேட்டுனே தான் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது அப்படின்றத சொல்லுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ given ஏரியா. சரி, இதுக்கு என்ன வரும்? EA cos theta வரும். எப்பவுமே EA cos theta வராது, டிபெண்ட் அப்பான் என்ன நீங்க வெக்டார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பிகாஸ் இது ஒரு டாட் ப்ராடக்ட், அதனால cos theta வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருப்பேன் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் sin theta வரும். ஏன்னா இதோட வெக்டார் இருக்குல்ல, இந்த வெக்டார் ரிசல்டன்ட் வெக்டார் வந்து ஒரு ஆங்கிளில் வந்ததுனால இது EA sin தீட்டாவை மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து வாங்க, உள்ளே எவ்வளோ வந்துச்சோ ஃப்ளக்ஸ், வெளியில் அவ்வளோ போயிருக்கணும். இந்த ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டினாக இருந்தாலும் சால்வ் பண்ணலாம். இங்கே பார், உள்ளே வந்தது வெளியில் போனது ஈக்குவலாக இருக்கும். இந்த ஷேப்பை மட்டும் இங்கே பார், பார்க்குற உன் கண்ணுக்கு தெரியுற ஷேப் என்ன இருக்கோ அந்த ஷேப்பை மட்டும் தான் எடுக்கணும். இங்கே பார், இந்த இடத்துல என்ன தெரியுது? ஒரு குவார்டர் இது மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி தெரியுதா ஒன்று, அது எடுக்கணும். இல்லை இந்த இடத்துல ரெக்டாங்கல் மாதிரி தெரியுது, அது எடுக்கணும். ஸோ ஜஸ்ட் எடுத்து டேரெக்டாக எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த கான்செப்டை. ஓகேவா? ஃபை இஸ் ஈக்குவல் டு EA இன்டூ சைன் தீட்டா. இல்லை ஆக்சுவலாக வந்து காஸ் தீட்டா வரும். ஏன் இங்கே சைன் தீட்டா போட்டிருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டி இதை மட்டும் எடுத்து லெக்சரில் எடுத்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா, பிகாஸ் இது ஒரு ரிவிஷன் லெக்சர். இவன் என்ன இவ்வளோ ஸ்பீடாக சொல்லே போகிறான்னு யோசிக்காதீங்க. நான் ரிவிஷனுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து நோட்ஸை போடுறதுக்கு பதிலாக என்னோட இதை 2x ஆல்ரெடி நான் 2xல தான் பேசிட்டு இருக்கேன். இந்த 2x நீ இன்னும் ஒரு 2xல வச்சுன்னா 4x மாறிடும். சரி, ஸோ 4xல வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்தீங்கன்னா இது முடிஞ்சதா? கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. காஸ்லா. ஸோ காஸ்லாவில் கண்டிப்பாக நீட் 26ல் ஒரு இது இருக்குது, லைக் கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இதில் என்ன 5 is equal to Q enclosed divided by epsilon naught. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது காஸ்லாவில். இதில் இங்கே பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா சார்ஜஸ்க்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதணும். நம்ம சார்ஜ் காஷியன் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற சார்ஜை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அகைன் அடுத்து வந்தீங்கன்னா வந்து காஸ்லா வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி மாடலில் தான் ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. உள்ள என்ன டயகனலில் இருக்குது அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை. அடுத்து இதில் இருந்து கூட ஜேஇயில் நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இந்த வாட்டி நீட்டில் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பேஸ் பண்ணி தரேன். ரொம்பவே கிளியராக வந்து வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து நோட்ஸில் ஆல்ரெடி இருக்குது. ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் திஸ். நானே சொல்லிடுறேன். அதுவும் சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜை வந்து நடுவில் வச்சாங்கன்னா Q/6 எப்சிலான் நாட்டு, சார்ஜ் ஓரமாக இந்த மாதிரி சைடில் வச்சிருக்காங்க அப்படின்னா இங்கே பாரு, கார்னர் ஆஃப் எனி ஃபேஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா Q/10 எப்சிலான் நாட் வரும். நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் வந்து எனி சைடுன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாரு, எட்ஜஸில் மேலே சைடில் நடுவில் வச்சிட்டாங்க அப்படின்னா Q/16 எப்சிலான் நாட் வரும். அதுக்கடுத்து இந்த இடத்துல Q/24 எப்சிலான் நாட் எங்கே வரும்னா, ஒரே ஒரு முனையில் கொண்டு போய் இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா Q/24 எப்சிலான் நாட் வரும். சரியா? இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது பேஸ் பண்ணி மல்டிபிள் சார்ஜஸ் வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரே ஒரு சார்ஜை வச்சு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சார்ஜ் எங்கே இருக்கோ அந்த ஃபேஸில் மட்டும் நீங்கள் ஃப்ளக்ஸை 0 ஆக்கிடணும். சரி, பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அந்த இடத்துல பேரலாக ஓடிட்டு இருக்கும் சர்ஃபேஸ்க்கு. சரி, அடுத்து வாங்க, இது பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், நான் திருப்பி சொல்கிறேன், 99லாம் இல்லை, 200% இந்த மாதிரி ஒரு கிராஃப் இந்த பேப்பரில் இந்த வருஷம் பேப்பரில் பார்ப்பீங்க. சரியா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஸ்பெரிக்கல் ஷெல் சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர்னு சொல்லியிருந்தாங்கன்னா உன்னோட கிராஃப் பாதியில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உள்ள சார்ஜஸ் இருக்காது. ஷெல்லு உள்ள சார்ஜ் இருக்காது, சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர்லேயும் உள்ள சார்ஜ் இருக்காது. ஸ்பெரிக்கல் ஷெல், சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் ஆர் சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர், இது ரெண்டுத்துக்குமே இதுதான் இந்த கிராஃப் தான் வரும். அடுத்து சப்போஸ் இல்லை வந்து நான் கண்டக்டிங் ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க, யூனிஃபார்ம்லி சார்ஜ் நான் கண்டக்டிங் ஸ்பியர்னு சொல்லியிருந்தா மட்டும் உள்ள சார்ஜ் இருக்கும். உன்னோட கிராஃப் இந்த கிராஃப் வரும், உள்ள இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் கிராஃப். ஓகேவா? அப்புறம் இப்படியே வெளியில் சர்ஃபேஸில் மேக்ஸிமம் ஆகிட்டு அப்புறமா குறைஞ்சிரும். அடுத்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், கண்டக்டிங் தின் லார்ஜ் ஷீட். ஸோ லார்ஜ் ஷீட்டுக்கு ஒரே வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ, σ/2 எப்சிலான் நாட். இதுதான் உன்னோட கெப்பாசிட்டரில் நீங்கள் பார்ப்பீங்க, σ/2 எப்சிலான் நாட்ன்றதை. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா டியூ டு தின் கண்டக்டிங் லார்ஜ் ஷீட்டு. ஸோ ஷீட்டுக்கும் அதே மாதிரி தான் σ/எப்சிலான் நாட். இங்கே பாருங்கள், இது வந்து லார்ஜ் ஷீட்டு நான் கண்டக்டிங். இங்கே பாருங்கள், இது வந்து கண்டக்டிங். நான் கண்டக்டிங்கு 2 எப்சிலான் நாட் வரும், கண்டக்டிங்கு σ/எப்சிலான் நாட் வரும். ஓகே? ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ரெண்டு பேருக்குமே நெட்டு என்னமோ வந்து சேமாக தான் வரும். Q/2A எப்சிலான் நாட் இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்குமே வந்து சேமாக தான் வரும். இங்கே பாரு, ஸோ Q/2A எப்சிலான் நாட் ரெண்டுத்துக்குமே சேமாக தான் வரும். ஓகேவா? இதுக்கு ஆக்சுவலி ஒரு கான்செப்சுவல் ரீசன் இருக்கு, ரிவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அடுத்து வாங்க, ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் போகலாம் வாங்க.
கெப்பாசிட்டன்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. விதவிதமாய் உற்சாகமாய் அற்புதமாய் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடத்தினே இருப்போம். வாங்க. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் இது எதுவுமே இல்லை. ஒரு இன்ஃபினிட்டில் இருக்கிற சார்ஜை கொண்டு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் பீல எடுத்து வந்து வைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒர்க் என்ன பண்ணுவியோ அதை வந்து டிவைட் பை சார்ஜ் போட்டோன்னா உனக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடச்சிடும். இது எப்பவுமே ஒரு டிஃபரன்ஸ். இன்ஃபினிட்டில் நம்ம ஜீரோன்னு கன்சிடர் பண்ணுறதுனால அது டேரெக்டாக எடுத்து வீன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கிறீங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? இதோட டைமென்ஷன் பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு டைமென்ஷன் பார்த்துக்கோங்க. ஒரு டைமென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ml² t-3 a-1 இதே டைமென்ஷன் தான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஒரே சேம் டைமென்ஷன் தான் வரும் இந்த இடத்துல. சரி, நெக்ஸ்ட் வாங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பவர் எனர்ஜியில் சொல்லி கொடுத்த ஒரு கான்செப்ட். எப்பவுமே வந்து ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வில் பி மைனஸ் ஆஃப் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இனிஷியல் பொட்டன்ஷியல் மைனஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் which will be equal to minus of work done by the external field. ஓகேவா? இது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்தீங்கன்னா இதில் இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் காம்ப்ளெக்ஸாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் கேட்டாங்கன்னா காம்ப்ளெக்ஸாக கேட்பாங்க, இல்லை அடிமட்டமாக கேட்பாங்க. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வெக்டார் இன்வால்வ் ஆகிருக்கு இதில். அண்ட் நீங்கள் வந்து நிறைய இடத்துல இதில் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்லாம் பண்ணுற மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் வரும். அதனால் தயவு செஞ்சு இந்த கான்செப்ட்டை ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா மட்டுமாச்சு ஒழுங்காக பார்த்துக்கோ. இங்கே பாரு, சரியா? இந்த இடத்துல பாருங்கள், மைனஸ் ஆஃப் கியூ எக்ஸ்டர்னல், இது வந்து ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு கொடுத்துருக்கேன். இ பார் டாட் டிஆர் பார். சரியா? இதை டேரெக்டாக எழுதி இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். W is equal to Q into E bar dot R bar. ஓகேவா? டேரெக்டாக கொடுத்துருக்கிற E எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, R எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் எடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். சரியா? இது டாட் ப்ராடக்ட்ல வர ஃபார்முலா. ஓகேவா? எங்கே வந்து உனக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வரும்னு சொல்லி நான் சொல்லி தரேன். வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல அடுத்தது உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த கிராஃப்ஸ். சரி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிவைட் பை பாயிண்ட் சார்ஜ் சேம் கிராஃப், டிக்ரீசிங் கிராஃப் பிகாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். நான் திருப்பி சொல்கிறேன், லாஸ்ட் டைம் KQ டிவைட் பை R ஸ்கொயர் படிச்சிங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு படிச்சிங்க. F is equal to KQ1 Q2 டிவைட் பை R ஸ்கொயர் படிச்சிங்க. அது வந்து ஃபோர்ஸுக்கு படிச்சிங்க. இது வந்து பொட்டன்ஷியல் KQ டிவைட் பை R மட்டும் தான் வரும். சரியா? ஸோ இன்வெர்ஸ் ரிலேஷனில் இருக்கிறதுனால உங்களோட கிராஃப் இப்படி வரும். அடுத்து வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிவைட் சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். சப்போஸ் ஒரு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா சார்ஜ்னாலையும் வர பொட்டன்ஷியலை நீங்கள் எடுத்து ஆட் பண்ணணும். சப்போஸ் எல்லா சார்ஜுமே இருக்கு, எத்தனை சார்ஜ் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து ஆட் பண்ணணும். சரியா? திருப்பி சொல்றேன். பட் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த சார்ஜை சைனோட வைக்கணும். என்ன சைன் கொடுத்துருக்காங்களோ சார்ஜில் அந்த சைனை நீங்க எடுத்து வைக்கணும். அதுதான் ரொம்ப மைனூட்டான ஒரு பாயிண்ட் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 2 சார்ஜ் இருக்கு, 2 எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், சைனோட வச்சிருக்கேன். 2 சார்ஜ் இருக்கு, 2 எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், சைனோட வச்சிருக்கேன். அதனால மைனஸ் இருக்கனால முடிஞ்சது. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் கொண்டு வந்து வைப்பேன், செகண்ட் சார்ஜ் கொண்டு வந்து வைப்பேன், இவன் என்ன பண்ணுவோம், அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ பொட்டன்ஷியல் வந்து கொஸ்டின் கேட்டால் நிறைய பேர் தப்பு பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிற கான்செப்ட்டும் பொட்டன்ஷியல் இருக்கிற கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒழுங்காக சால்வ் பண்ணணும் இதை. சரி, அடுத்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வச்சு தான் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. சப்போஸ் சேம் இந்த இடத்துல வந்து ஆப்போசிட் சார்ஜ், இந்த இடத்துல ஆப்போசிட் சார்ஜ் வச்சிருந்தாங்க அப்படின்னா சிஸ்டமில் பிரச்சனையே இல்லை, 0 எடுத்து போடலாம். பட் இந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், இதுலேயும் இருக்குது பாருங்கள் ஜிபி கொஷின். ஸோ இந்த ஜிபி கொஷின் திருப்பி சொல்கிறேன், நீட் 2026 ஏதோ ஒரு இடத்துல ஜிபி கொஷின் ஒன்று பொட்டன்ஷியலில் இல்லை கிராவிடேஷனில் இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டில் மூணுத்தில் எங்கேயோ ஒரு ஜிபி கொஷின் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு 2KQ டிவைட் பை A வந்து ஆன்சர் வந்திருக்கு. ஒரு வாட்டி ஃபுல்லாக நீங்களே எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேயும் ஆக்சியல் பாயிண்ட் அண்ட் ஈக்குவல் பாயிண்ட் இருக்குது. இதுக்கு ஒரே ஃபார்முலா தான், K into P cos ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர் இருக்குது. cos θ டிவைட் பை R ஸ்கொயர். இதில் தீட்டாவோட வேல்யூ 90 அண்ட் 0 எடுத்து போட்டிங்கன்னா ஆக்சியலுக்கும் ஈக்குவிட்டோரியலுக்கும் கிடச்சிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இதில் ஈக்குவிட்டோரியலுக்கு 0 பொட்டன்ஷியலில். ஓகேவா? அடுத்து வாங்க, இங்கே பாருங்க, ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை ரிலேட் பண்ண மாதிரி கொஸ்டின் எங்கேயாச்சும் இருக்குது. சரியா? அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் குறிக்கோளோட பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. பாரு, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. தெரியுதா? பொட்டன்ஷியலை கொடுத்துட்டான், எலக்ட்ரிக் ஃபீல்டை கேட்குறான். பொட்டன்ஷியலை கொடுத்துட்டான், எலக்ட்ரிக் ஃபீல்டை கேட்குறான். பட் முன்னாடி இருந்ததில் நான் அப்படி பண்ணலை. மேலே வா. இங்கே பார், இந்த இடத்துல சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் கேட்குறான். புரியுதா? சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் கேட்டால் டேரெக்டாக இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணலாம். ப்ராப்ளமே இல்லை. ஒர்க் டன் பை அந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஒர்க் டன் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் எப்போ உனக்கு பொட்டன்ஷியலை கொடுத்துட்டு டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை கேட்குறானோ, நீங்கள் என்ன பண்ணணும், முசாராக இருந்து ஒழுங்காக ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே பாருங்கள், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கொடுக்கும்போது மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஒரே மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்தா அப்ளை பண்ண வேண்டாம். சரியா? ஸோ இதுக்கு டேரெக்டாக மேலே இருக்கிற கொஸ்டினுக்கு டேரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பேன், கீழே வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணியிருப்பேன். சரி, இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு கிராஃப் பேஸ்டு கொஸ்டின் இந்த வருஷம் ஏதாச்சும் ஒரு லெசனில் வர சான்ஸ் இருக்குது. கிராஃப் பேஸ்டு கொஸ்டின் ஏரியா
எதுக்கு எடுக்கணும், ஸ்லோப் எதுக்கு எடுக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. கிராஃபும் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். கிராஃபோட லெக்சர்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. தயவு செஞ்சு போய் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் விஏ மைனஸ் விபி பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணியிருக்கு. விபி மைனஸ் விசி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரே சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள். ஸோ இப்போ விசி மைனஸ் விஏ என்னவாக இருக்கும், இங்கே பாரு விஏ மைனஸ் விபி வந்து ப்ளஸ் இஏ அப்படின்னா விசி மைனஸ் இங்கே பாரு ஹரிசான்டலில் என்ன இருக்கோ அதே தான் வந்திருக்கு. சரியா? சப்போஸ் உனக்கு கொஸ்டினில் இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஆங்கிள் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ ஹரிசான்டலில் இருக்கிறத வச்சு எழுதிடலாம். ஓகேவா? நீ கிராஸில் ஐயோ இந்த வேல்யூ எனக்கு தெரியலையோ, ஷியோட வேல்யூ அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். சரியா? ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இது வேண்டாம். இங்கே பாருங்கள், கேக்யூ டிவைட் பை ஆர்னு சொல்லி டேரெக்டாக போட்டுக்கலாம். என்ன ஷேப் வேணால் கொடுக்கட்டும், என்ன ஷேப் எக்ஸப்ட் இந்த மாதிரி ஒரு வெளியில் இருக்கிற பாயிண்ட் தவிர இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்தாங்கன்னா கேக்யூ பை ஆர் எடுத்து போட்டு மூஞ்சில் அடிச்சுட்டு போயினே இரு. அடுத்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாரு கேக்யூ டிவைட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுலேயும் வந்து உன்னோட ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிராஃப் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வாங்க, அடுத்து இந்த கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுவும் ஜேஇல வந்திருக்கு, நீட்டில் இது வரைக்கும் கேட்டதில்லை இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ கேட்டாங்கன்னா ஆப்பு வந்துடும், பட் நான் சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். அது அடுத்து வாங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு நான் கண்டக்டிங். மோஸ்ட்லி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து கிராஃப் வரதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது ஆஸ் கம்பேர்டு டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி சப்போஸ் உனக்கு ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ் சாலிட் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, நான் கண்டக்டிங்னா உள்ள ஃபுல்லாக சார்ஜ் இருக்குமா. ஸோ இப்படி ஒரு கிராஃப் வரும், இங்கேருந்து பேரபோலா அதுக்கப்புறமா இறங்கிடும். ஓகேவா? இந்த கிராஃப் இப்படி வரும். இந்த கிராஃபை மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்து இங்கே பாருங்க, இது வந்து டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல் உள்ள சார்ஜ் இருக்காதுல, அதில் வந்து இங்கே உள்ள ஃபுல்லாக கான்ஸ்டன்டாக இருக்கும் கிராஃப், அதுக்கப்புறமா சொல்லுன்னு குறைஞ்சிரும். இது எதுக்கு? ஸ்பெரிக்கல் ஷெல்லு, ஸ்பெரிக்கல் கண்டக்டர். ஓகேவா? கண்டக்டிங் ஸ்பியர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட பொட்டன்ஷியலுக்கு கிராஃப் இந்த மாதிரி வரும். ஷெல்லுக்கு சொல்லியிருந்தாலும் இதே தான் வரும். நான் கண்டக்டிங்க்கு மட்டும்தான் அங்கேயும் மாறும் இங்கேயும் மாறும். ஓகேவா? அடுத்து ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் மோஸ்ட்லி கொஸ்டினில் வந்தாலே 0 தான் ஆன்சர் வரும். சரியா? ஸோ இது ஒரு ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எல்லாத்துக்குமே 0 வருமானு கேட்டால் கிடையாது. மேபி சம் பிளேசஸில் கொஸ்டினை காம்ப்ளெக்ஸாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் தான் பார்த்து ஆன்சர் பண்ணணும். அப்புறம் அண்ணா 0 சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் 0 ஆன்சர் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. நான் இது தயவு செஞ்சு கோரிக்கையோட கேட்டுக்கிறேன். சரியா? நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு சின்ன கோரிக்கை அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இங்கேயோ அதே பாயிண்ட் இங்கேயோ அதே பாயிண்ட், ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ரெண்டு பொட்டன்ஷியலும் சேமாக இருக்கும் போது 0. ஓகே, அடுத்து வாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி சச் பியூட்டிஃபுல் கான்செப்ட். இந்த கான்செப்டும் வந்து நிறைய பேருக்கு ட்விஸ்ட் அடிக்கிறதுக்காக இந்த லெசன் ஆக்சுவலி ஈஸியான லெசன், பட் ஆக்சுவலாக அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் மாற்றி அப்ளை பண்ணிடுவீங்க. அதனால தான் இங்கே கஷ்டமாக தெரியும் நிறைய பேருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல எனர்ஜி டென்சிட்டி பார்த்துக்கோங்க. எனர்ஜி டென்சிட்டி வந்து இதையே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி, இது ஜேஇலையும் நீட்லையும். ஸோ ஜஸ்ட் ½ எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் டிவின்னு சொல்லி எழுதிக்கோங்க இந்த எனர்ஜி டென்சிட்டியை. நெக்ஸ்ட்டு வந்து யாரோ கால் பண்ணுறாங்க, நாட் கோனா அட்டெண்ட். ஃபைன். சரி, இங்கே பாருங்க. ஸோ இண்டக்ஷன் எனர்ஜி ஆஃப் 2 சார்ஜ் பார்ட்டிகல். இவனோட இன்ட்ராக்ஷன் என்னவா இருக்கும், இவனை இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரும்போது அவனோட பிரசன்ஸில் என்ன இருக்கும், இது ரெண்டுமே. பட் இதில் ஆக்சுவலாக எங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ண கொஸ்டின் வந்தாலே பேரா எடுத்து ஆன்சர் பண்ணணும். பேரா, இந்த பேர். ஸோ இதை தவறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சங்கு ஊதின்னு போயிடுவீங்க. சரியா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ண கொஸ்டின் வந்தாலே பேர் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து வாங்க. இதில் வந்து இந்த இடத்துல இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், n/n-1/2. ஸோ அந்த ஃபார்முலா டேரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து டைபோல் சப்போஸ் பொட்டன்ஷியல் சேம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் நீ மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. இதுலேயும் வந்து ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் ஆல்ரெடி லாஸ்ட் இயரே கேட்டாங்க. ஸோ கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? அடுத்து கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர்னது ஒரு டிவைஸு, நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் எனர்ஜி ஸ்டோர் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. சரியா? இதில் கெப்பாசிட்டன்ஸில் வந்து டேரெக்டாகவே உள்ளே போயிடலாம் வாங்க. இங்கே பாருங்கள். ஸோ சப்போஸ் வந்து எர்த் ஆஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல, அந்த கான்செப்ட் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், எர்த் ஆஸ் கெப்பாசிட்டர். சப்போஸ் கெப்பாசிட்டர் வந்து ஒரு எர்த்தியனி கெப்பாசிட்டர் ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் கன்சிடர் பண்ணுறேன்னா அதோட கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 711 மைக்ரோஃபாரட் தான் இருக்கும். அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் உன்னோட உள்ளே ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. சரியா? சப்போஸ் ரேடியஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 4πε0 இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் ரேடியஸ் கொடுத்து ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் கொடுக்கும்போது அப்ளை பண்ணணும்.
பண்ணணும், தயவு செஞ்சு மறந்துடாத இதை. இங்கே பார், ஆர் டிவைடட் பை கே தான் வரும் உன்னோட சி. சி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை கே. சரியா? இந்த ஆர்கே நகர் தெரியும்ல எல்லாருக்கும், சென்னையில் இருக்கே, தினகரன் கூட வந்து பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்கே நகர். சரியா? கெப்பாசிட்டன்ஸில் ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டருக்கு இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. கேவோட வேல்யூ டேரக்டாக சப்ஸ்டிட் பண்ணி 1/4πε0 ஸோ 1/k என்னது 4/4πε0 into r. சரியா? ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர்லேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா டேரக்டாக இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணால் போதும், ஆன்சர் வந்துடும். அடுத்து வந்தீங்கன்னா பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். பேரலல் கெப்பாசிட்டருக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான் Q/A/ε0. இது வந்து σ/ε0. சரியா? இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. அடுத்து இங்க பாருங்க, கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? A into ε0 divided by D. ஓகேவா? இதுல இந்த கெப்பாசிட்டன்ஸ் இஸ் நாட் a function of potential, not a function of charge. இது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காது. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு A and inversely proportional to D. அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் இது எல்லாம் டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் அது இருக்கும். ஓகேவா? நடுவில் மீடியம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சப்போஸ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வச்சீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் will be increased. ஓகே, சரி, அடுத்து வாங்க. இந்த இடத்துல இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ½ CV², இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? Q is equal to ½ CV² ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா ஒரு வாட்டி நீட் 2021 கேட்டிருந்தாங்க. ஸோ ½ E net ஸ்கொயர். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் ஒரு வாட்டி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சர்க்யூட் அனாலிசிஸ்ல நம்ம மோஸ்ட்லி கெப்பாசிட்டன்ஸை திருப்பி படிச்சிருவோம். சரியா? சார்ஜ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் இந்த வருஷம் கேட்கறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான், பிகாஸ் லாஸ்ட் இயரே கேட்டுட்டாங்க. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு தட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஜஸ்ட் ஹேவ் அ லுக் இன் திஸ் ஃபார்முலாஸ். எப்படி வந்து சீரிஸ் பேரலல்னு சொல்லி கண்டுபிடிக்கன்னு சொல்லி நான் கொஸ்டின் சால்விங் செஷனில் சால்வ் பண்ணுறேன். தயவு செஞ்சு கொஸ்டின் சால்விங் செஷன் பார்க்காதவங்க எல்லாருமே வந்து போயிட்டு பார்த்துக்கோங்க. ஈவன் இறுதி சுற்று கோர்ஸ்லையும் நடத்தி வச்சிருக்கோம், அதுலேயும் போயிட்டு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. அடுத்து வந்தீங்கன்னா உங்களோட கெப்பாசிட்டர்ஸ் மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. இதில் இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் பேட்டரி கனெக்ட் ஆகியிருக்கும் போது, சரியா, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்ன ஆகிடும்? கான்ஸ்டன்ட் ஆகிடும். அந்த டைமில் உங்களோட சார்ஜ் K டைம்ஸ் ஆஃப் Q ஆகிடும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது, எனர்ஜி வந்து K டைம்ஸ் ஆஃப் U ஆகிடும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா இது ரெண்டுமே வந்து K டைம்ஸ் ஆகிடும், எனர்ஜியும் சார்ஜும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது. பட் வென் பேட்டரி டிஸ்கனெக்டட் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைம்ஸில் இது ரெண்டுமே K டைம்ஸ் டிவைட் ஆகிடும் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிவைட் ஆயிடும், பொட்டன்ஷியலும் டிவைட், எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் இந்த இடத்துல. இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இந்த கண்டிஷன்ல டிக்ரீஸ்டு பை K டைம்ஸ் அண்ட் மல்டிப்ளைடு பை K டைம்ஸ், இன்க்ரீஸ்டு பை K டைம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா சப்போஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா, இது இங்க பார், எனர்ஜி லாஸுக்கு क्वेश्चन இதுவும் வந்து ஜேஇல கேட்டிருக்காங்க, 2025ல கூட கேட்டிருந்தாங்க. C1 டிவைடட் பை C1 + C2 V1 - V2 the whole square. சரியா? del V the whole square ஞாபகம் வச்சுக்கோங்க. C ஈக்குவலன்ட் டைரக்டா சப்போஸ் parallel plate கெபாசிட்டர் கொடுத்து ரெண்டுமே வந்து சேம் டெர்மினல் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் டிஃப்ரெண்ட் டெர்மினல்னா இந்த இடத்துல ப்ளஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கெப்பாசிட்டன்ஸும் நம்ம முடிச்சாச்சு. இட் டுக் மீ 40 minutes டு கம்ப்ளீட் 2 chapters. வாவ். நெக்ஸ்ட் வாங்க சர்க்யூட் அனலைசிஸ் போயிடலாம். சர்க்யூட் அனலைசிஸ். ஓகே, ஸோ சர்க்யூட் அனலைசிஸில் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கும். மோஸ்ட்லி சர்க்யூட் அனாலிசிஸில் காம்ப்ளெக்ஸாக வந்து கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது முடிச்சு நான் அப்படியே கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த வீடியோவில் 4 சாப்டர். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டு, இது ACEMI, அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு என்ன ரிவிஷன், இந்த மாதிரி வந்து ஷார்ட் ரிவிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அது வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு 10 நாளில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் நீங்கள் என்ன ரிக்வஸ்ட்டாக கேட்குறீங்களோ, இவன் பயாலஜி கேட்டாலும் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பயாலஜி நான் ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதுனால மோஸ்ட்லி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து கெமிஸ்ட்ரியில் D&F அண்ட் கோஆர்டினேஷன் பண்ணுற ஐடியா இருக்குது. ஸோ ஐல் டூ தட். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. இந்த இடத்துல சீரிஸ் காம்பினேஷனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கெப்பாசிட்டருக்கு ஆப்போசிட் வந்து அப்படியே இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரெசிஸ்டருக்கும் பேரலுக்கும் வந்து ரெசிஸ்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் அப்படியே பேரல் சீரிஸ் அப்படியே காம்பினேஷன் மாற்றி போடுங்க. கெப்பாசிட்டருக்கு பேரலுக்கு வர கண்டிஷன் இங்கே சீரிஸ்க்கு வரும், சீரிஸ்க்கு வர கண்டிஷன் இங்கே பேரலுக்கு வரும். சரியா? ஸோ இதில் கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி கேட்குறது வந்து சிம்பிளாக தான் கேட்பாங்க. பட் எங்கே ஆக்சுவலாக உனக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல், பாயிண்ட் பொட்டன்ஷியல் மெத்தடில். இங்கே பார், இங்கே என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் இங்கே இருக்கும். இங்கேருந்து இங்கே வரையும் எல்லா பொட்டன்ஷியலும் அப்படியே தான் இருக்கும். இங்கே பொட்டன்ஷியல் மாறும். ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் இங்கே இருக்கும். ஸோ பொட்டன்ஷியலை ஒழுங்காக பாயிண்ட் பொட்டன்ஷியல் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே நான் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இதில். சப்போஸ் இன்னுமே யாராச்சும் பார்க்கலாம், தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் இதை வச்சு. சரியா? ஸோ இதில் வந்தீங்கன்னா மேஜராக உனக்கு ஆப்பு வைக்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கூட கிடையாதுரா. எந்த இடத்துல ஆப்பு வைப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். கீழே இறங்கலாம். வாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி அந்த செஷனில் போய் பார்த்துக்கோங்க. இது நான் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண முடியாது, பிகாஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் கொஷின்ஸ் இன் திஸ். ஓகே, இங்கே பாருங்கள்.
மோஸ்ட்லி கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிற இடத்துல நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவ. கரண்ட் கண்டுபிடிக்கிற இடத்துல அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்கான ரெசிஸ்டரில் எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப், இந்த ஸ்பெசிஃபிக்கான ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப், இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இது நான் ரிவிஷன், இது ஃபுல்லாக கான்செப்ட், இது ஃபுல்லாக ஒரு கொஸ்டின் அப்ளை பண்ணி பார்த்தா தான் நீ நிறைய கொஸ்டினுக்கு இது சால்வே பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த லெக்சரை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரியா, நான் நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் போகிறோம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்தீங்கன்னா ரெசிஸ்டர், இங்கே வந்து கெப்பாசிட்டருக்கும் நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேனே, எங்கே அது, இங்கே பாருங்கள். கெப்பாசிட்டருக்கு கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி அந்த லெக்சரை நான் சொல்லியிருக்கேன். ஸோ கெப்பாசிட்டரும் யாராச்சும் இன்னும் படிக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு கெப்பாசிட்டரும் ஃபுல்லாக உட்காந்து சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, பிகாஸ் 200% சார்ஜ் கண்டுபிடிக்கிற கொஷின் இந்த வருஷம், இல்லை பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிற கொஷின் கெப்பாசிட்டர் வச்சு ஒரு கொஷின் பார்ப்பீங்க எக்ஸாமில் 200%. அது இந்த ஃபார்முலா வச்சு அட்லீஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு போ. Q1 கேட்டாங்கன்னா C1 / C1 + C2 × Q. இது ப்ரொபோஷனாலிட்டி வச்சு எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஒரு வாட்டி மக் அடிச்சுட்டாச்சு போங்க. பொட்டன்ஷியல் கேட்டாங்கன்னா C2 / C1 + C2 × V. இங்கே பாருங்க, சார்ஜ் கேட்டாங்கன்னா C1 C2 / C1 + C2 × ΔV. டோட்டலாக எவ்வளோ இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டருக்கும் சேம் இதே தான். சரியா? ஸோ இந்த நோட்ஸ் வந்து நம்ம எதி சுற்று ஆப்பில், நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதி சுற்றில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. current electricity சரி. ஸோ எப்போ வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுதோ கரண்ட் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சார்ஜ் வந்து சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான்ஸாக இருந்துச்சுன்னா அது ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. Q = IT எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, இதில் சப்போஸ் I ஆவரேஜ் கேட்டாங்கன்னா டோட்டல் சார்ஜ் டோட்டல் டைம் போடுங்க, டேரக்ட் ஆன்சர் வந்துடும். இதை வச்சு ஒரு கிராஃப் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஃப் கேட்டாங்கன்னா ஏரியா அண்டர் IT கர்வ் டிவைடட் பை டோட்டல் டைம் போடுங்க, டேரக்டாக ஆன்சர் எடுத்துடலாம் இதுக்கு. சரி, இங்கே பாரு, நான் திருப்பி சொல்லியிருக்கேன், நீட் 26ல் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. Q கொடுத்துட்டு உன்னோட கரண்ட் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் டேரக்டாக எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் போடுங்க. I = dQ / dt. ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண அந்த ஸ்பெசிஃபிக் டைம் எடுத்து போடு, ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து வாங்க. ஸோ இங்கே பாருங்க, திருப்பி இந்த இடத்துல நீட் 26 எழுதி வச்சிருக்கேன். சப்போஸ் உனக்கு வந்து கரண்ட் கேட்குறாங்க, ஏன் இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு, இங்கே பாரு, ஃபைனல் சார்ஜ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் கேப்க்கு நடுவில் கேட்குறாங்க as a function of டைம்னா டேரக்டாக எடுத்து போட்டு இன்டிகிரேட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகே, இதில் இன்டிகிரேஷன் பண்ணணும், இதில் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். பிகாஸ் இங்கே சார்ஜ் கொடுத்துட்டு கேட்குறாங்க, இங்கே வந்து இவனுங்களா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சார்ஜ் கேட்பாங்க மோஸ்ட்லி. சரியா? இந்த கான்செப்டில் சார்ஜ் கேட்பானுங்க, இதில் கரண்ட் கேட்பாங்க. சார்ஜ் கொடுத்துட்டு கரண்ட் கேட்டா டிஃபரன்ஷியேஷன், இல்லை வந்து கரண்ட் கொடுத்துட்டு சார்ஜ் கேட்டால் இன்டிகிரேஷன். ஓகே, அடுத்து வாங்க. கரண்ட் டென்சிட்டி வந்து நம்ம வந்து சார்ஜ் டென்சிட்டி மாதிரி ஒரு குவான்டிட்டி அந்த லெசனில் வந்து இருந்த ஒரு குவான்டிட்டி இங்கே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு குவான்டிட்டி கொண்டு வந்தாங்க. இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. சரி, இந்த இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, இதோட SI யூனிட் ஆம்பயர் பர் மீட்டர் ஸ்கொயர். அண்ட் இதோட டைமென்ஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த டைமென்ஷனை வச்சும் ஆல்ரெடி நீட்டில் ஒரு வாட்டி கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? தயவு செஞ்சு அதுவும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்தீங்கன்னா கான்செப்டுவலான பார்ட்டில் எதுவும் இல்லை. A = E / M. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதில் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா VD = E / M × டவ் ஆவரேஜ். சரி, எப்போலாம் டவ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், என்னென்ன கண்டிஷன்ஸில் என்ன ஆகும், அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்து இங்கே பார், n and tau. ஸோ இந்த என்னோட வேல்யூவும் டவோட வேல்யூவும் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சராக இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உன்னோட என்னோட வேல்யூ, நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், நிறைய வெளியில் வரும். அதனால என்ன ஆகும், நிறைய கொலிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொலிஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரிலாக்ஸேஷன் டைம் என்ன ஆகும், கம்மி ஆகிடும். நிறைய பேர் இடிச்சுட்டே இருப்பாங்க, பேக் டு பேக் இடிச்சுட்டே இருக்கிறதுனால ரிலாக்ஸேஷன் டைம் என்ன ஆகிடும், கம்மி ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிலாக்ஸேஷன் டைம் வில் பி டிக்ரீசிங் இந்த இடத்துல. ஸோ V = இந்த இடத்துல இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நாய் வீடு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த நாய் வீடு ஃபார்முலா தான் இது. சரி, மொபிலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, மொபிலிட்டி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். பட் ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மொபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு VD drift velocity divided by electric field இருக்கும். பட் ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேன்சல் ஆகிடும். அதனால E tau divided by M தான் உன்னோட மொபிலிட்டியோட ஃபார்முலா. அண்ட் இட் இஸ் a scalar quantity. அண்ட் இந்த ஒரு டைமென்ஷன் உனக்கு ஞாபகம் இருக்கணும், கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். இதை வச்சு ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் சிம்பிளும் நான் போட்டு வச்சிருக்கேன். அடுத்து வந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அகைன் எப்படி கெப்பாசிட்டர் வந்து ஷேப் அண்ட் சைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், சார்ஜை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது, பொட்டன்ஷியல் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸும் பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணி இருக்காது, கரண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட்ஸ் a function of shape and size. Okay, but resistivity is not a function of shape and size. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா R × A/L. சரி, இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ρL / A, ρL² / V. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரியா? ஈஸியான ஃபார்முலாஸ் தான். ஸோ இதை வச்சு கொஸ்டின் வருமா இந்த வருஷம் கேட்டால் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் கிடையாது, ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்குது. இல்லை லூஸ் மாதிரி ஏதாச்சும் கேட்கணும்னா திருப்பி வேணா கேட்கலாம். பிகாஸ் லாஸ்ட் இயர் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ there are very very minimal chances that you will get a question. பட் ஸ்டில் நான் ஒரு சேஃப்டிக்காக தான் நீட் 26 போட்டு வச்சிருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் இயர் வெட்டி வச்சதை கேட்டாங்க, இந்த வச்சு இழுத்து வைக்கிறத கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே, லாஸ்ட் இயர் வெட்டினதை கேட்டாங்க, இந்த வருஷம் இழுக்கிறது கேட்டாங்கன்னா இதை வச்சு கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் டேஷ் வில் பி ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஆர். சரியா? சப்போஸ் லென்த், வேரியேஷன் ஆஃப் லென்த் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ லென்த்தை வந்து டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல என் வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இல்லை சப்போஸ் ஏரியா டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என் வேல்யூ டிவைடட் பை என் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஆன்சர் டேரெக்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. அடுத்து வாங்க, இந்த இடத்துல பர்சன்டேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டாங்கனாலும் ஈஸி தான். டேரெக்டாக டெல்டா எல் டிவைட் பை எல் போடுங்க, டெல்டா டிவைட் பை ஆர் போடுங்க, டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து 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 எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி இது கேட்க வாய்ப்பு இல்லை. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி, இதை வச்சு ஒரு தியரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிலாக்ஸேஷன் டைம் டிக்ரீஸ் ஆகும். சரியா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கண்டக்டர்ஸ் இருக்குன்னா இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கிராஃப் ஆல்ரெடி நீட்டில் கேட்ட கிராஃப் 2020 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு கிராஃப் இந்த வருஷம் பேப்பரில் பார்ப்பீங்க. லெட் இட் பி இன் திஸ் சாப்டர் ஆர் எல்ஸ் ஆசிலேஷன்ஸ். இதே மாதிரி ஒரு கிராஃப் வந்து ஆசிலேஷன்ஸில் இருக்குது, டைம் பீரியடுக்கு, பெண்டுலம்க்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கிராஃப் வந்து தயவு செஞ்சு ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர்ஸ்க்கு என்ன ஆகும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும், ரெசிஸ்டன்ஸும் கம்மியாகும். ஓகேவா? பட் இதே உன்னோட கண்டக்டருக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டவு கம்மியாகும் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து கண்டக்டிவிட்டி கம்மியாகும். ஓகே, பட் செமிகண்டக்டருக்கு கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஃபார் அலாய்க்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிராஃப் போடுவீங்க, இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், லைக் உன்னோட என் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அடுத்து பியூர் இது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதில் இருந்து 100% ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் பேப்பரில் பார்ப்பீங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதா போதும். R = R0 + R0 ஆல்ஃபா டெல்டா டி. இதை வந்து எப்படி எழுதுவோம்னா R = R0 1 + ஆல்ஃபா டெல்டா டின்னு எழுதுவோம். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ஆர் ஃபைனல். ஓகே, ஸோ வில் பி ஈக்குவல் டு ஆர் ஃபைனல் டேரெக்டாக எடுத்து போட்டுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு 2020 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரி, ஆல்ஃபா வேல்யூ வந்து உன்னோட கண்டக்டருக்கு பாசிட்டிவாக இருக்கும், செமி கண்டக்டருக்கு நெகட்டிவாக இருக்கும், அண்ட் உன்னோட இது இன்சுலேட்டருக்கும் நெகட்டிவாக இருக்கும். தயவு செஞ்சு மார்க் பண்ணி வைத, இம்பார்ட்டன்ட் நான் போட்டு வச்சிருக்கேன். அடுத்து இது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஹோம்ஸ்ல உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். V = IR. ஸோ இதோட கிராஃபும் 2 கிராஃப் போட்டிருக்கேன். நான் ஹோமிக்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அடுத்து வந்தீங்கன்னா இதில் வந்து வெக்டார் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ வெக்டார் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸ்லாம் E = J × ρ. சரியா? அதே மாதிரி J = சிக்மா இன்டூ இ பார். ஓகேவா? J = சிக்மா இன்டூ இ பார். அடுத்து இந்த இடத்துல இந்த நடுவில் எனக்கு கால் ஒன்று வந்துச்சு, சாரி. ஓகே, இந்த இடத்துல நான் ஹோமிக் கண்டக்டருக்கு இந்த கிராஃப் வந்து இப்படி போகும். ஓகேவா? ஹோமிக் கண்டக்டருக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுல, இந்த கிராஃப் நான் ஹோமிக் கண்டக்டருக்கு கொஞ்சம் டிவியேட் ஆகிடும். பிகாஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சருக்கு மேலே ஒபே பண்ணாது ஓம்ஸ் லாவை. சரியா? ஸோ இந்த 2 கிராஃபுமே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த கிராஃப் மேபி, இந்த 2 கிராஃப் மேபி அவலன்ஸ் பிரேக் டவுன் இருக்கிறதுனால கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிரைனி பாயிண்ட் இது கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து EMF இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பல்ப் பேஸ் பண்ண கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வருஷம். அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் பேஸ் பண்ண கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, அதுக்கான ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. E = E/R + R மட்டும் போடணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் பண்ண வேண்டாம். மிச்சம் எல்லாம் உள்ள இருக்கிற கான்செப்ட் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுனாலே போதும். சரியா? அடுத்து வந்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் செல்ஸில், சரியா, இந்த மாதிரி சேமில் கனெக்ட் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக கனெக்ட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் மைனஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து பேரலல் காம்பினேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள், E1 / R1 ε1 ε2 / R2 / 1/R1 + 1/R2. இது பேரலல் காம்பினேஷனுக்கு. இங்கே பாருங்கள், நிறைய காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இங்கே பொட்டன்ஷியல் மாறி இருக்குது அப்படின்னா மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து வந்து பவர் வந்து என்ன, பவரோட ஃபார்முலா V² / R போட்டுக்கலாம். இதே பேஸ் பண்ணி தான் நம்ம பல்போட கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண போகிறோம். இங்கே பாரு, பல்போட கொஸ்டின் சிம்பிளாக முடிச்சிடறேன் நான். இங்கே பாரு, இந்த இடத்துல எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. காம்பினேஷன் ஆஃப் பல்பில் சீரீஸ் இருந்துச்சுன்னா, சீரீஸில் உன்னோட consumed power will be inversely proportional to, சரியா, பவர் ரேட்டட். ஓகேவா? எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ பவர் ரேட்டட், யாருக்கு பவர் ரேட்டட் அதிகமாக இருக்கோ அவனோட கன்சியூம்டு பவர் கம்மியாக இருக்கும். அதனால் அவன் தான் கம்மியாக வந்து எரிவான். சீரீஸில் இருக்கும்போது 3 பல்பில் எந்த பல்புக்கு இருக்கிறதுலையே ரேட்டட் பவர் கம்மியாக இருக்கும் அவன் சூப்பராக எரிவான். அதிகமாக இருக்கிறவன் கம்மியாக எரிவான். சரியா? ஏன்னா அவன் இன்வர்ஸ் ரிலேஷனில் இருக்கிறதுனால. சப்போஸ் இதே பேரலில் இருக்குன்னா யாரோட பவர் ரேட்டட் பவர் அதிகமாக இருக்கோ அவன் நல்லா எரிவான். மிச்சம் எல்லாருமே நார்மலாக எப்படி இருக்கும், அதே லைக் அவங்களோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வேல்யூ இருக்கும். இங்கே பாருங்கள், எழுதியிருக்கேன் பார், டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் அவங்களோட மீட்டர் பிரிட்ஜ்லேருந்து 110% ஒரு கொஸ்டின் வரும் இந்த வருஷம். ஸோ தயவு செஞ்சு மீட்டர் பிரிட்ஜை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாட்டு பேலன்ஸ் பண்ணணும், இந்த பாட்டு பேலன்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் R/L = S/100 - L அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். சரியா? மோஸ்ட்லி இதில் என்ன கேட்பாங்க, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நீ சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு கொஸ்டினும் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.
ஸோ உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 5 ஒரு 12 கொஷின் கிட்ட வந்து என்னென்ன வருமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு 10 கொஷின் கிட்ட வந்து இந்த ஒரு செஷனில் ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். 52 நிமிஷம் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹை பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.